சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜில் பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் வந்து ஏற்கனவே யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி தான் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. அதனால அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் தரதா சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கை உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால அது ஒரு விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி, நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. தமிழ்ச்செல்வி தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, மலரோட 10th சர்டிஃபிகேட் வந்து தமிழ்ச்செல்வி கையில் கிடைக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 487 மார்க் வாங்கியிருக்காங்க. சூப்பர்க்கா, நான் கூட 482 தான், நீங்கள் என்னோட 5 மார்க் கூட வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மலர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் எதுவும் படிக்கலை, உங்களோட ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு, எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை. எல்லாமே ஆசை தான் பட முடியும். எல்லா ஆசையுமே எல்லாத்துக்குமே நிறைவேறும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நீ இப்போ உன் ஆசையில உறுதியா இருந்து நீ ஜெயிக்க போற. ஆனா எல்லாத்துக்கும் அந்த மாரி நடக்காது தமிழ்ச்செல்விங்கிறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி அப்படிலாம் இல்லக்கா, எல்லாரும் நெனச்சபடி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர வந்து மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ தமிழ்ச்செல்வியோட மோட்டிவேஷனால மலர் வந்து வக்கீலுக்கு படிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.